ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே. இது ஒண்ணு. நீலமேனி ஐயோ இறை கொண்டதென் நெஞ்சினையே. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. இது நம்ம திருப்பான ஆழ்வார் சாதிச்ச அமலநாதி பிரான். அதுல 2 இடங்கள்ல ஐயோ ஐயோன்னு சாதிச்சிருக்காரு ஆழ்வார். இது நம்ம குழாத்துல ஒரு கேள்வி வந்தது. நம்ம சம்பிரதாய சங்கத்தின்னு இப்பெல்லாம் என்னெல்லாம் கேள்வி வருதோ அதை அப்பப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் குழாத்துல. இது ஏன் நம்ம சம்பிரதாயத்துல பார்த்தீங்கன்னா ஐயோன்னு சொல்லக்கூடாதுன்னு ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாம் சாதிக்கிறாரே. ஆனா ஆச்சாரியர்கள் மட்டும் ஆழ்வார்கள் மட்டும் ஏன் இந்த ஐயோ நீலமேனி ஐயோ ஏன் ஐயோன்னு ஆழ்வார் சாதிச்சிருக்கார் அப்படின்ற ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. இதுக்கு நம்ம விஷயாந்தரமா பொருள் பார்க்காததுக்கு எந்த ஒரு விதத்துல ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் அந்த ஐயோன்னு சாதிச்சிருக்கா அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை கிரந்தத்தோட வித்யார்த்த தீபிகையோட பதவுரையோட இதெல்லாம் எடுத்து பார்த்தாதான் தெரியுது. திருப்பான ஆழ்வாருக்கு திருவரங்கம் நம்பெருமாளும் பெரிய பெருமாள் மேல அதீத ஆசை. முதல்ல ஐயோன்ற வார்த்தைய கிரந்தத்துல சர்ச் பண்ணி பார்த்தோம்னாக்க என்ன வருதுன்னா ஆனந்த அதிசய குறிப்பு அப்படின்னு சாதிக்கிறாங்க. ஆனந்தாதிசய குறிப்பு அப்படிங்கன்னா ஃபர்ஸ்ட் வார்த்தை பார்ப்பேன். இந்த ஐயோன்னு ஆழ்வார் சாதிச்சதுக்கு இந்த ஆனந்தமும் அதிசயமும் தான் காரணம் அப்படின்னு. அடுத்தது அதுல என்னெல்லாம் எழுதியிருக்கான்றத ஒரு சில வரிகள் பார்க்கலாம். அப்பவே தெரிஞ்சிடும் ஆழ்வாரியே ஐயோன்னு சாதிச்சிருக்காங்க. இது நம்ம விஷயாந்தரமா சொல்ற ஐயோ மாதிரி கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இதை எடுத்துன்றாதீங்க. திருவதரமும் சிவப்பும் அனுபவிக்க அரியதாய் திருவதரமும் சிவப்பும் அனுபவிக்க அரிதாய் ஐயோ என்கிறார். அண்டே நெஞ்சு பறிகொடுத்த என்னை அந்நியாயம் செய்வதே என்று குறிப்பிடுகிறார் அப்படின்னு. எம்பெருமானோட வழிவழகும் சரி, அவனோட திருமேனி பாங்கையும் சரி சொல்லி மாளவே மாளாது. அதுவும் நம்ம பெரிய பெருமாளும் நம்பெருமாளையும் சொல்லி மாளக்கூடிய அளவலியா இருக்கா, ஆறாவ அமுதமா இருக்கா இல்லையா. அப்புறம் என்ன சாதிக்கிறாருன்னா அவரும் தம்மை முழுக்க முழுக்க அனுபவிக்க பார்த்தாராம். யாரு? எம்பெருமானும். நானும் நானும்ன்றது திருப்பானாழ்வார். நானும் முழுக்க முழுக்க அனுபவிப்பேனாக பாரித்தேன். அந்த பாரிப்பு இருந்தது. ஆனா என்ன ஆகுதுன்னா இத்தை திருவதரம் ஒட்டாதே இடையிலே இராஞ்சிக் கொள்வதே ஐயோ என்கிறார் அப்படின்னு. முழுக்க முழுக்க யாராவது எம்பெருமான அவனோட திருமேனியை ரசிக்க முடியுமா? இப்போ பார்த்தேன்னாக்க எம்பெருமானுக்கு பெரிய பெருமாளுக்கு தைலக்காப்பு ஆயிருக்கு. அதனால திருவடி சேவை ஆகாது தீபாவளி வரைக்கும். அப்ப அவனோட திருவடியை தான் அடியன் போய் சேவிக்கணும்னு ஆகுமான்னு ஆகாது. ஆனா நம்ம சேவிக்கிறதும் ஆழ்வார்கள் எம்பெருமான சேவிக்கிறதும் ஒன்னே கிடையாது. மாறி மாறிதான் அது இருக்கு. ரொம்ப ஒரு அந்த இடைவேளையும் சரி, அந்த ஒரு அன்வயமும் சரி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஐயோன்றது இதற்கு என்ன செய்வேன், அதுவும் ஐயோ அப்படின்னு சாதிக்கிறது. அப்புறம் அந்த திருமேனி, எம்பெருமானோட திருமேனி பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அந்த திருமேனி? நீலமேனின்னு சொல்றாலே என்னது அது? கருநெய்தல் மலர் போன்றதுமான திருமேனி இருக்கு இல்லையா. அது என்ன பண்றதா எனது நெஞ்சினுடைய அந்த நிறை, ஆசுரத்துல அதுல நிறை என்னன்னாக்கா அடக்கத்தை, நெஞ்சுக்குன்னு ஒரு அடக்கம் இருக்கு இல்லையா, அந்த அடக்கத்தை கொள்ளை கொண்டு போயிற்று அப்படின்றார் ஆழ்வார். என்னது? எம்பெருமானோட திருமேனி ஆழ்வாரோட நெஞ்சத்தை கொள்ளை கொண்டுன்னு போகுது அப்படின்னு சாதிக்கிறார். அப்புறம் இன்னும் சில இடங்கள்ல எல்லாம் கிரந்தத்துல பார்த்தேன்னாக்கா ஐயோன்றதுக்கு 3 விதமா சாதிச்சிருக்கா. ஒண்ணு ஆச்சரியத்தினால, அதனால ஆழ்வார் ஐயோன்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு பார்த்தேன்னாக்க அனுபவித்து ஆற்ற வரிதானபடியான ஐயோ அப்படின்னு சொல்ற. ஒண்ணு ஆச்சரியத்தை ஆதலால் அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்தது அனுபவித்து ஆற்ற வரிதானபடியாய் அப்படின்னு. அடுத்தது அனுபவ ரசத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்ற. ஆச்சரியத்தை அனுபவித்த ஆற்ற வரிதானபடியாய் என்னன்னா ஆற்றாண்மை. வாழ்க்கைலாம் எம்பெருமான போய் சேரணும், இன்னும் எம்பெருமான அந்த பிரிவாற்றாமை சொல்றோம் இல்லையா, அந்த அனுபவம் ஒண்ணு. இன்னொன்னு அனுபவ ரசம்.
அந்த அனுபவ ரசத்துக்கு இங்க ஈடா என்னன்னு பார்த்தாக்க அந்த ஐயோன்ற வார்த்தையை இது பண்ற. ரொம்ப அழகா கடைசி இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, பச்சை சட்டை இட்டு தனக்குள்ளதை காட்டி, இப்ப எப்படி குழந்தைக்கெல்லாம் என்கிட்ட சாக்லேட் இருக்கு வரியான்னு கேட்டு குழந்தையில எழுப்போம் இல்லையா, அந்த மாதிரி பச்சை சட்டை இட்டு தனக்குள்ளதை காட்டி எனக்குள்ளதை அடைய கொண்டான். என்னது? தனக்கு உண்டான திருமேனியை காட்டி எனக்குரிதுன்னு நம்ம சொல்றோம். எனக்குரிதே இல்லை, எல்லாமே அவனுக்கு குறிதுதான். அந்நிய சேஷத்துவம் தான் எப்பவுமே இல்லையா. ஆழ்வாருக்கு தெரியாதா என்ன? என்ன எடுத்துட்டானா, ஆழ்வாரோட நெஞ்சத்தையே பருகின்ட்டானா. நான் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்றிருக்க எனக்கு எப்படி அனுபவிக்க முடியும்? நம்மளுக்கு நம்மளோட நெஞ்சம் நம்ம கிட்ட இருந்தா தானே அனுபவிக்க முடியும். ஆனா ஆழ்வார் என்ன சொல்லிட்டார், நான் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேணும் என்றிருக்க எனக்கு அனுபவ எனக்கு அனுபவரீதரமான என் நெஞ்சத்தை தன் பக்கலிலே இழுத்து கொள்வதே ஐயோ என்கிறார் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார். என்ன இன்னொரு தடவை இதை மட்டும் சொல்லிடுறேன். பச்சை சட்டை இட்டு தனக்குள்ளதை காட்டி எனக்குள்ளதை அடைய கொண்டான். நான் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேணும் என்றிருக்க எனக்கு அனுபவ பரிதரமான என் நெஞ்சத்தை தன் பக்கலிலே இழுத்து கொள்வதே ஐயோ என்கிறார். அப்போ எவ்வளவு அழகா ஆழ்வாரால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஐயோ பாவிக்க முடியும் இல்லையா. நீலவேணி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே அப்படின்னு, என் அமுதினை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாவே அப்படின்னு ஆழ்வார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு. பெரிய பெருமாள் ரங்கநாச்சியார், ஸ்ரீ ரங்கநாச்சியார் பெரிய பிராட்டியார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு. இன்னும் நிறைய நம்ம அனுபவ சஞ்சாரத்து மூலமா, நம்ம சம்பிரதாய சங்கதியின் மூலமா இதுல நிறைய கேள்விகள் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எப்படி பதில் சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.